ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைன். ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி சஷ்வான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் சஷ்வான் சாஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சஷ்வான் சாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வரமிளகா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து காரம் இல்லாத மிளகா அப்படின்றதுனால நிறைய மிளகா நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அது வந்து சூடாகட்டும். 2 இன்ச் இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி நல்லா பொரியட்டும். அது கூடவே வந்து 4 பூண்டை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச அந்த மிளகாவோட பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் இருந்த தண்ணியே வந்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா சிக்கன் 65 பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஸோ இப்போ நல்லா ஆயில் வந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஷெஸ்வான் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து விட்டுக்கலாம் கடாயில். அது நல்லா சூடாகட்டும். இது கூடவே வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும்தான் அதில் போடுறேன். நீங்கள் கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கேபேஜ் இருந்ததுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட், ஏற்கனவே நான் வந்து ரைஸில் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் ஷெஸ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் ரைஸை வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே வந்து அதுக்கு வேணுங்கிற அளவு சால்ட்டு போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாஸ்லேயும் சால்ட் இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸ்க்கும் சால்ட் வந்து போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் சால்ட் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ரைஸோடு சேர்த்து இதை வந்து கலக்கிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரைஸோடு சேர்ந்து இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து உடையக்கூடாது. ஸோ இப்போ கலந்தாச்சு. இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கார்னிஷிங் வந்து பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.